கரூரில் அமைச்சர்களுடன் சென்று ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலிடம் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு உறுதிமொழி வாசித்தார். ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தபோது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக பொறுப்பாளர் MP அப்துல்லா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பரமக்குடி முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் பாஜக ஆதரவு வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தை தொடங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற முத்தால பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பங்குனி திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட வைபவம் இன்று நடைபெற்றது. திருவிழாவில் பாஜக ஆதரவு வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தனது பிரச்சாரத்தை தொடங்கி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் தேனி MP ரவீந்திரநாத், மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது கோவில் அருகில் இருந்த டீ கடை ஒன்றில் சுட சுட பணியாரம் சாப்பிட்டு முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தை தொடங்கினார். மதுராந்தகம் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவளம்பேட்டை என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை கொளத்தூரிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து நிலைத்தடுமாறி எதிரே உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற டிப்பர் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் வந்த ஒரு பெண் உட்பட 5 பேரில் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஒரு பெண் உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ₹7,71,000 பறிமுதல் செய்தனர். வருகின்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நாடுகாணி சோதனை சாவடி மற்றும் தொரப்பள்ளி சோதனை சாவடி பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வாகன தணிக்கையின் போது ₹7,71,000 தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட தொகையை கூடலூர் வட்டாட்சியர் லதா தலைமையிலான குழுவினர் கோட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் ஒப்படைத்து கருவூலத்தில் சேர்த்தனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்தபின் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தொடர்ந்து பணங்கள் பிடிபடுவது வாடிக்கையாக உள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கரூரில் பிரச்சாரத்தை பாதியில் விட்டு அமைச்சர் KN நேரு கிளம்பியதால் பரபரப்பு நிலவியது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குளித்தலை சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் திமுக வேட்பாளர் அருண் நேரு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை ஹொசூர் பகுதியில் இருந்து பிரச்சாரம் துவங்கியபோது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு தனது மகன் அருண் நேருக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தனக்கு மயக்கமாக உள்ளது, ஒருவரை மட்டும் பேசிவிட்டு கிளம்புகிறேன் என்றும் தனது துறையான குடிநீர் பிரச்சினையை கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் என தெரிவித்து பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி தனது காரில் அவசரமாக சென்றுவிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுடன் மறைமுக உறவு வைத்துள்ளார் என்று ஒசூரில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சனம் செய்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி பங்கேற்று அதிமுக சார்பில் போட்டியிடும் V. ஜெயபிரகாஷ் வேட்பாளராக அறிமுகம் செய்து வைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுக உறவு இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிக்கிறார் என்று கண்டனம் தெரிவித்து திமுக தான் பாஜகவுடன் மறைமுக உறவு வைத்துள்ளதாக விமர்சித்து பேசினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்திகுமார் பாடியிடம் தாக்கல் செய்தார். முன்னதாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோவையின் காவல் தெய்வம் என்று போற்றப்படும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலில் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்டோருடன் சுவாமி தரிசனம் செய்த அண்ணாமலை பின்னர் கோவை அவினாசி சாலை அண்ணா சிலை பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்றார்.
தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் பகுதியில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள செஞ்சிலுவை சங்க கட்டிடம் அருகே கூட்டத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அங்கிருந்து வேட்பாளர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் காரில் ஏறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். விருத்தாசலத்தில் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த CCTV வீடியோ காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த 60 வயது மதிப்புத்தக்க முதியவர் ஒருவர் அவரது உறவினருடன் விருத்தாசலம் ஜங்ஷன் சாலையில் உள்ள ஜவுளி கடையில் ஆடைகள் வாங்கிக் கொண்டு சாலை ஓரத்தில் நின்று புகைப்பிடித்துள்ளார். அப்போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் முதியவரை பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.